சார் நம்ம ஒரு விஷயத்த இவ்ளோ கஷ்டப்பட்டு பண்றோம் சார். இந்த ஏஐ எப்படி சார் இவ்ளோ ஃபாஸ்ட்டா பண்ணுது? உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? எஸ் சார். இந்த ஒரு நிமிஷம் இரு. இத பாரு. என்ன 60வது நாள்ல நீங்க ஆடி கார்ல போவீங்க? சார் நான் கேட்டதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்ல சார். ஏன் சார் ஜோசியக்கார காட்டுறீங்க? ஏய் என்னடா சம்மந்தம் இல்லன்ற? ஏஐக்கும் ஜோசியருக்கும் கிட்டத்தட்ட சம்மந்தம் இருக்கு. 2 பேருமே என்ன பண்றாங்க தெரியுமா? ஓகே சார். ப்ரெடிக்ட் தான் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஓகே சார். ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா, நீ பழைய டேட்டாஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தனா அந்த டேட்டாவை வச்சு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணி ஒரு மாடலை ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஓகே. இந்த ரெடி பண்ண மாடலை பேஸ் பண்ணி நீ அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகே சார். என்ன பண்ணுது? பிரெடிக்ட் பண்ணி கொடுக்குது. வெரி குட். இப்போ ஜோசியக்காரங்க என்ன பண்றாங்க? அதே தானே. எஸ் சார். உன்னுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போனா மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சொல்றாங்க. எஸ் சார். ஆக மொத்தத்துல ஏஐயும் ஜோசியக்காரங்களும் ஒண்ணுதான்டா. எஸ் சார். எங்க ஊர்லயும் ஒரு ஃப்ரீ ஏஐ இருக்கு சார். யாரா அது? வேற யாரும் இல்ல சார். எங்க ஆயா தான் சார்.